வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். நம்மளோட தைப்பூசத்தை முன்னிட்டு போன வாரம் பழனி போயிருந்தப்போ நடந்த சில சம்பவங்களை பத்தி நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். ஆஹ் அதோட தொடர்ச்சியா இப்போ நிறைய பேர் பாத யாத்திரை போன மக்கள் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 9 மணி நேரம் வெயிட் பண்ணி சாமி தரிசனமே பார்க்காம திரும்பி வந்த கொடுமையை எனக்கு தெரிவிச்சாங்க. ரொம்ப ரொம்ப வேதனையா இருந்தது. திண்டுக்கலை சேர்ந்த மக்கள், ஒரே தெருவை சேர்ந்த மக்கள், ஒரு 25 பேர் பாத யாத்திரை போயிருக்காங்க. அவங்க கால் எல்லாமே புதுசா போனதுனால எல்லாருக்குமே புண்ணு. அதோட சேர்ந்து நிக்க வைக்கும் போது அவங்களால ஒண்ணுமே முடியல. கொஞ்சம் வயசானவங்க குழந்தைங்கள்லாம் இருந்ததுனால அத்தனை பேருமே சாமியை பார்க்காம யார் மேல பாரத்தை போடுறதுன்னு பழனி முருகன் மேல பாரத்தை போட்டுட்டு தேங்காயை வாசல்ல உடைச்சிட்டு அவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப கவலையா இருந்தது அந்த செய்தி என்னோட காதுக்கு வரும்போது. ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. நான் போன வருஷத்துலயும் உங்கள் அம்மால ஒரு பதிவு போட்டிருந்தேன். இந்த தைப்பூசத்தோட கொடுமையை, மூச்சு முட்டுதுங்க, தண்ணி இல்லைங்க, சாப்பாடு இல்லைங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற பதிவு மக்கள் எல்லாம் சொல்லி இருந்த ஒரு விஷயத்தை எடுத்து நான் பதிவு கொடுத்துருந்தேன். இப்பவும் மனசு ரொம்ப நோகுது. முருகப்பெருமான தரிசிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை தவிர மக்களுக்கு வேற என்ன இருக்கு? தங்களை வருத்தி காவடி எடுத்து வேல் குத்தி பாத யாத்திரை செல்ற மக்கள் என்ன உங்ககிட்ட எதிர்பார்க்கறாங்க? ஒரு பாத்ரூம் வசதிகளை மலை மேல போறப்ப பாத்ரூம் இருக்கு, அது கூட பரவாயில்லை. மலையை சுத்தி இருக்கிற இடங்கள்ல கூட்டங்கள் அவ்வளோ கீழே வரைக்கும் கூட்டங்கள் அவ்வளவு இருக்கு. கீழே ஒரு பாத்ரூம் வசதிகள் கிடையாது. சரி, பரவாயில்லை. குடிக்க தண்ணீராவது சரி, அதை கூட விடுங்க. கீழே என்ன மேல என்ன நிக்க வைக்கிறீங்க இல்லையா? மணிக்கணக்கா 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஒரு மக்களை நிக்க வைக்கிறீங்கன்னா பச்சை மண்ணை தூக்கிட்டு வராங்க. முருகன் கொடுத்த அந்த ஒரு அழகான குழந்தைய தூக்கிக்கிட்டு ஒரு தாய் எத்தனை மணி நேரம் தண்ணி கூட இல்லாம இருக்க முடியும்? அந்த குழந்தைக்கு பால் இல்லாம கூட்டத்துல நின்றுகிட்டே இருக்காங்க. எப்படி பால் கூட கொடுக்க முடியும் அந்த குழந்தைக்கு? இல்லையா? முதியோர்கள்லாம் சக்கரை நோய் வந்தவங்க, என்னென்ன நோயில இன்னைக்கு எத்தனையோ பேர் நோய் நொடியோட முருகனே தஞ்சம்னு நிக்கிறாங்க. காவடியை சுமந்து நிக்கிறாங்க 8 மணி நேரம் 9 மணி நேரம். இறக்கமே இல்லையா? வர வர தரிசனம் பார்க்க விட்டா தான் என்ன? எல்லாம் செய்தியில போடுறாங்க. பண கட்டணமே இல்லாம இங்க தரிசனம், பொது தரிசனம் மட்டும்தான், கட்டணமே இல்லை தைப்பூசத்தை முன்னிட்டுன்னு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. கட்டணம் இப்பவும் இருக்கு. ஒரு விஐபி வராங்க, ஒரு பெரியவங்க வராங்க, ஒரு நடிகர்கள் வராங்கன்னா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அதுக்காகவே வெயிட் பண்ண வச்சுடுறாங்க. அதுவும் அந்த தைப்பூச நேரத்துல அவங்க எல்லாம் தரிசனம் பார்க்கணும், அவங்களுக்கு அருள் கிடைக்கணும். இந்த வேண்டிக்கிட்டு தன்னை வருத்திக்கிட்டு போற மக்களுக்கு அருள் கிடைக்க கூடாது. இது என்ன நியாயம்? இதுக்கு முருகப்பெருமான் எப்போ ஒரு தீர்வு தருவாருன்னு நிஜமா எனக்கு புரியல. இதை மறுபடியும் முருகன் பாதத்துல தான் வைக்கிறேன். இதுக்கு ஒரு தீர்வு வேணும்னு. இருக்க இருக்க அதிகரிக்குதே தவிர குறைஞ்ச பாடு கிடையாது. மக்களுடைய கூட்டம் லட்சக்கணக்கான மக்கள், அவ்வளோ மக்கள் போய் குமிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மரியாதையாவது, நிறைய இடங்கள்ல தண்ணீர் வைங்க, நிறைய இடங்கள்ல ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு பாலாவது ஏற்பாடு பண்ணுங்க. அவ்வளவு கூடயா இத்தனை லட்சம் மக்கள் வருமானம் இல்லாம போயிடுது? ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. இவ்வளவு மக்களும் போய் சாமியை பார்க்காம வர்றது, ஒரு பாத யாத்திரை எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமாங்க? தன்னோட உடலை வருத்தி, மனதை வருத்தி, ரொம்ப கஷ்டம். அப்படி போய் கூட சாமியை பார்க்காம திரும்பி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு வேதனை நிஜமா நெஞ்சு அப்படியே அறுக்குது. எல்லாம் வல்ல முருகப்பெருமான், இந்த உலகத்தை ஆளக்கூடிய அந்த முருக சக்தி கண்டிப்பாக இதற்கு சீக்கிரம் ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். நீங்க எல்லாம் பழனி போயிருக்கீங்களா? உங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறத தயவு செய்து கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. எல்லாம் நல்லதே நடக்கணும். நன்றி.